வாவ், வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. நம்ம மோர் சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது மண்பானையில் சாப்பிட்டா, அதுவும் வெண்ணெய் தனியாக மோர் தனியாக பிரித்து எடுத்துட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும்லங்க. இந்த விஷயம் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். அவங்கக்கிட்ட நான் வாங்கும்போது எல்லா டவுட்டும் கேட்டேன். அவங்க கரெக்டாக நீங்கள் பாத்திரத்தை ப்ளேஸ் பண்ணி வைங்க, எல்லாமே சூப்பராக பண்ணித்தரோம் நாங்கள். பட் பாத்திரம் ஸ்டீல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக மண்பானை வைக்கலான்னு சொல்லி நான் வச்சேன். 7 to 8 minutes டைம் தாங்க. வெண்ணெய் தனியாக மோர் தனியாக வந்துருச்சு. இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லைங்க, நான் காசு கொடுத்து வாங்கின மிஷின். எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்டேன், இது நான் வந்து ஒரு வீடியோ பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னேன். போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த மிஷின் பார்த்துட்டு யாராவது உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ கிஃப்ட் தரணும் அப்படின்னு நான் டீல் பேசியிருக்கேன். ஓகேங்க, அவங்க மீ மசாலாவில் பார்த்தேன் அதனால் காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லட்டும், அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஃப்ரீ கிஃப்ட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலி இந்த மிஷின். நீங்கள் வாங்கணுன்னா மீ மசாலான்னு சொல்லிவிட்டு ஒரு கிஃப்ட்டையும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. இந்த மோரில் ஆம்லா ரசப்பொடியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க.